நம்மள நிறைய பேர் அவனுங்கள நரசிம்ம அவதாரோட படத்தை நம்ம பார்ப்போம். சுத்தி பேச விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. ஒரு முனிவரையும் அவரோட மனைவியும் தான் காமிக்கிறாங்க. இரவு நேரம் அந்த மனைவி முனிவர் கிட்ட ஒரு குழந்தை வேணும்னு கேட்க, இது அதற்கான சரியான நேரம் இல்லைன்னு மறுத்துட்டார் அவரு. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணி மைக்கி முனிவர் கூட ஒண்ணு மண்ணா இருந்துடுறாங்க. அன்னைக்கு அடுத்த நாள் காலையில முனிவர் தம் மனைவி கிட்ட, நேத்து இரவு நீ பண்ணது ரொம்ப தவறான செயல், அதனால அதன் விளைவு அவன் வயிற்றுல 2 அசுரகுல குழந்தைகள் பிறக்கும். அவங்க வளர வளர ரொம்பவே கொடூரமான அர்க்கர்களா மாறி அசுரகுலத்துக்கே தலைவர்களா மாறுவாங்க அப்படின்றாரு. அவர் சொன்ன மாதிரி 2 அசுரகுல குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே அசுரகுலத்தோட முனிவர் ஆச்சாரியா என்றவர் வந்து 2 குழந்தைகள் தூக்கிட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த 2 பேர்ல பெரியவன் பேரு ஹிரண்யகசிபு, சின்னவன் பேரு ஹிரண்யகசிபு. அவங்க 2 பேரும் வளர வளர நிறைய மந்திரங்களை செலுத்தி சக்தி வாய்ந்தவர்களா மாற்றுறாரு அவரு. இதுக்கப்புறம் தேவலோகத்துல இருக்கிற எல்லாருமே அடிமையாக்கிறதுக்கு சண்டைக்கு அனுப்பி விட்டுறாரு முனிவர். அவங்க நினைச்ச மாதிரி அடிமைகளா மாத்திட்டாங்க தேவலோகத்துல இருக்கிற எல்லாரையும். அசுரலோக முனிவர் வந்து இவங்க எல்லாரும் அடிமையாக்கிறது பத்தாது, விஷ்ணுவா அழிச்சா மட்டும்தான் நீங்க நினைச்ச மாதிரி உலகத்தை ஆள முடியும்னு சொல்ல, இதை கேட்ட தம்பிக்காரன், அண்ணா விஷ்ணுவா நான் போய் அழிச்சிட்டு எங்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லி பூமாதேவி கடத்ததான் சொல்றான். அண்ணங்கார விஷ்ணு அழிக்கிறது அவ்வளவு சாதாரண இல்லடா தம்பி, எந்த மூலையில இருந்து எந்த உருவத்திலிருந்து வேணா வர, நீ உஷாரா இருக்கணும்னு சொல்ல, இந்த பக்கம் பூமாதேவி சந்தோஷமா விளையாடுறத காட்டுறாங்க. தம்பிக்காரன் கடத்திட்டு போய் நடுக்கடல்ல ஒழிச்சு வச்சிடறான். அடைக்கப்பட்டிருக்க பூமாதேவி விஷ்ணு பகவானை எண்ணி வேண்டிட்டு இருக்காங்க. அந்த வேண்டுதலை கேட்டு விஷ்ணு பகவான் ஒரு வாட்டி தும்புறாரு. அந்த தும்பல் இந்த ஒரு உருவம் வருது. அந்த தும்பல் இந்த வந்த உருவம் என்னடா பார்த்தா சாக்ஷாத் வாராகி அவதாரம் தான். விஷ்ணு பகவான் வாராகி அவதாரத்திலிருந்து ஆழ்கடலுக்கு போய் அந்த அரக்கன் கூட நேர்ந்து மோத, ஒரு சாதாரண பண்ணிக்கு எங்க இந்த இவ்வளவு சக்தி வந்துச்சு மிரண்டு போறான் தம்பிக்காரன். 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டையின் முடிவில் அரக்கனை கொன்னுடுறாரு. கொன்னுட்டு பூமாதேவியை கூட்டு போய் விடுறாரு. தேவலோகத்துல இருக்கிற எல்லாருமே வராகி அவதாரத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறத்துல இருந்து இந்த பக்கம் தம்பிக்காரனோட இறுதி சடங்கு காமிக்கிறாங்க. அண்ணங்கார ஆக்ரோஷமா தம்பியை கொண்டு தெய்வத்தையும் அவங்க தெய்வ லோகத்தையுமே விடமாட்டேன்னா தேவலோகத்துக்கே போர் செய்ய போறாரு. இந்த பக்கம் அண்ணங்காரனோட மனைவி கையாடுவ காமிக்க அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம தன்னோட எதிரியை கொல்ல போறப்போ அந்த முனிவர் வந்து, நீ என்ன பண்ணானு, என்ன குட்டிக்கரணம் போட்டானோ விஷ்ணுவும் அழிக்க முடியாது, ஏன்னா உனக்கும் அவருக்கு இணையான சக்தி இருக்கணும்னு சொல்றாரு. அந்த சக்திக்காக பிரம்மதேவனை எண்ணி தவம் பண்ணுன்னு சொல்ல, அண்ணங்காரன் மலையெல்லாம் ஏறி தவம் மேற்கொள்றாரு. இதுக்கு நடுவில் இந்த பக்கம் ஸ்வர்கலோகத்தில் இருக்கிற இந்திரதேவன் ஹிரண்யகசிபுவோட மனைவியை கடத்திட்டு போறாரு. இப்படி நிறைய மாதங்கள் வெயில் மலை இடி மணல் பார்க்காம தவம் பண்ணதுக்கு பிரம்மதேவனே இறங்கி வந்து, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்க, என் முடிவு இரவிலையும் கூடாது பகலையும் கூடாது, மாளிகைக்குள்ளேயும் கூடாது வெளியும் கூடாது, மனுஷனாலையும் கொல்லக்கூடாது, மிருகத்தாலையும் கொல்ல முடியாது, அஸ்திரத்தாலையும் கூடாது, ஆயுதத்தாலையும் கூடாதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயத்த கேட்க, விஷ்ணு பகவானுக்கு இணையான சக்தி வேணும்னு கேட்க அவரும் மறக்க முடியாம கொடுத்துறாரு வரத்தை. சக்திகள் வந்ததுக்கு அப்புறம் தன் மனைவியை தூக்கிட்டு வந்து இந்திரன் விடுவாரன், என்ன தூக்கி போட்டு மதிச்சிட்டு நீ வந்து தேவலோகம் இருந்துதான்றாரு. இந்த பக்கம் கையடுவ காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்க பையன், அவனோட பேரு பிரகலாதா. இந்த பக்கம் ஹிரண்யகசிபு மொத்த உலகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தன்னை தவிர மத்த பகவானங்களை வணங்குற மத்த எல்லாருமே சித்திரவதை பண்ணிட்டு இருக்க கொடூர அரக்கனா ஆண்டிட்டு இருக்காரு உலகத்தை. தேவலோகத்திலேயே பிறந்து வளர்ந்ததுனாலே என்னமோ பிரகலாதன் விஷ்ணு பகவானோட பக்தனை மாறிடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பிரகலாதனுக்கு ஒரு 5 வயசு வரப்போ ஹிரண்யகசிபு அவரை கூப்பிட்டப்போ அவங்க கிட்ட நல்லது கெட்டதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போ, அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் இவர் ஆட்சியில் நடக்கிற நிறைய தவறான விஷயங்கள் எடுத்து சொல்ல, நீங்க பண்றதெல்லாம் தப்புனா நம்ம விஷ்ணு பகவான கடவுளாதான் பார்க்கணும், எதிரியா பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, இப்படி எல்லாம் அறிகுறி சொல்ல, உடனே அசுரலோகத்தில் இருக்கிற டீச்சரை கூப்பிட்டு, அந்த மாயாவி விஷ்ணு என் குழந்தையோட மனசை கழிச்சிருக்கான், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அவன் மனசுல இருந்து விஷ்ணுவை எதிரியா பாக்குற மாதிரி மாறணும்னு சொல்றாரு. அந்த 2 வார்த்தையால என்னென்னமோ இல்லாதது போலதெல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் நம்மால் மாறலையே, விஷ்ணுவை தான் வணங்குறாரு. இந்த பாட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பிரகலாதா கோட்டைக்குள்ள வராரு. அப்பங்காரன் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்கப்பா, நம்ம குலத்துக்கே பரம எதிரி விஷ்ணு பகவான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, கரெக்டா வாங்க, நீ இப்பதான் நீ ஏரோட்டுக்கு வந்தேன்னு சொல்லி வாயை மூடல. அதுக்குள்ள அது அவங்க சொல்லி கொடுத்துருப்பா, நான் ஏத்துக்கல, அதெல்லாம் விஷ்ணு பகவான் தான் கடவுள், நம்ம அவர் தான் வணங்கணும், எதிரியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, மறுபடியும் இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்ற மாதிரி மரண விதிச்சிடறாரு அவன் குட்டி பையனுக்கு. தன்னோட அம்மாவான கையடு வந்து கெஞ்சிறாங்க, கதறாங்க, நம்ம பையன் விட்டுருங்க, நான் அப்ப கூட கண்டுக்கல, ஒரு பெரிய அரக்கனை கூட்டு வந்து கோடாரியில போட்டு தள்ளுறான்னு சொல்ல, அந்த கோடாரியில போட்டு தள்ளுறப்ப அப்படியே அந்த கோடாரி யூட்டர்னுச்சு அந்த அரக்கனையை போட்டு தள்ளிடுது. பகவான் பாதுகாக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹிரண்யகசிபு என்னையா பாதுகாக்கிறே அவனை அப்படின்னு சொல்ல, ஊரே பாக்குறப்போ போட்டு கொல்றான், அப்ப என்ன பண்ணு பாக்கலான்னு சொல்றான். கட்டணா ஊரையே கூட்டி ஒரு மைதானத்துல நடு மைதானத்துல பிரகலாதாவை காட்டி போட்டு மதம் கொண்ட யானையை நசுக்கி கொள்ள முடிவு பண்றாங்க. மதம் கொண்ட யானையும் கொண்டு வந்து கதவை திறந்து விட்டுட்டு பௌசம் கொல்ல சொல்றாங்க. அது கொல்லாம அப்படியே விட்டுடுது. என்னடா இது 5 வயசு பையனை கொல்ல முடியலன்னு கடுப்புல இருக்கான் ஹிரண்யகசிபு. இந்த பக்கம் ஹிரண்யகசிபு தன்னோட தங்கச்சியை நாடி போறாரு. தன்னோட தங்கச்சி யாருன்னா ஒரு நெருப்பு அரைக்கி நெருப்புலயே பொசுக்கி கொல்லான்னு முடிவு பண்றாரு தன்னோட பையனை. அப்படி கூட்டு போய் தங்கச்சி மடியில உட்கார வைக்க தன்னோட அம்மா மறுபடியும் வந்து கெஞ்சுறாங்க, கதறாங்க, பையனை வேணாம் விட்டுருங்க ப்ளீஸ்ன்னு. அப்போட அவங்க பெருசா மதிக்காம கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பிரகலாதவும் சொல்றாரு தன்னோட தங்கச்சி தான் மரணத்தை நோக்கி போவாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகுதுன்னு சொல்ல, அப்போ கூட கேட்காம ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட தங்கச்சி கொஞ்ச நேரத்திலேயே நெருப்புல எரிஞ்சு
செத்துறாங்க அங்கேயே அந்த இடத்துலயே. அடுத்த மரண தண்டனையா தன்னோட பையனை ஒரு பெரிய மலையை கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டு கொல்ல சொல்லி ஆணையிடுறாரு. அதை நிறைவேற்றத்துக்கு 2 காவலாளிகள் போறப்போ 2 சின்ன குழந்தை எப்படி தள்ளி விட்டு கொள்றதுன்னு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. பிரகலாத அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க உங்க வேலையை செய்யுங்க, உங்களோட மகாராஜாவின் ஆணையை நிறைவேற்றுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அந்த 2 காவலாளிகள் வேண்டா வெறுப்பு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் வேண்டா வெறுப்பாவே தள்ளி விட்டுருவாங்க. அப்படி தள்ளி விட்டுட்டு அந்த 2 காவலாளி கீழே வரதுக்குள்ள விஷ்ணு பகவான் இந்த பையனை காப்பாற்றி வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த 2 காவலாளி மிரண்டுறாங்க. இதோட 4வது முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்ததா கல்லை கட்டி கடல்ல இறக்கி விட்டலான்னு முடிவு பண்றாரு. அப்படி கடல் கூட்டு வந்து கல்லை கட்டி உள்ளே இறக்குறப்போ வருண பகவானே வந்து காப்பாத்துறாரு. கரைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. அப்படி கரைக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரகலாத் வருண பகவானை பார்த்து ஏன் இன்னும் விஷ்ணு பகவான் எனக்கு இன்னும் காட்சி அளிக்கல, நான் அசுரகுலத்துல பிறந்ததுனால தான் அப்படின்னு கதறி அழுக. கண்ணை திறந்து பார்த்தா இப்ப பிரகலாதா விஷ்ணு பகவானோட கையில இருக்காரு. இவ்வளவு நாள் அவன் வணங்கின விஷ்ணு பகவான் காட்சி அளிச்சிடுறாரு. அந்த சந்தோஷத்தோட அவன் திரும்ப கோட்டைக்கு போறான். திரும்ப வந்துட்டானா அப்படின்ற மாதிரி அவங்க நைனா பாக்குறாரு. என்ன பண்ணாலும் அவனை கொல்ல முடியலன்ற கோவத்துல இருக்காரு. ஆனா உள்ள வந்த பிரகலாதன் ரொம்ப பொறுமையா, அப்பா நீங்க எவ்வளவு பண்ணி நான் சாகலன்னா புரிஞ்சுக்கோங்க, இங்க எல்லாமே விஷ்ணு பகவான் தான், தயவு செஞ்சு அவர் மேல இருக்கிற பகையை விட்டுட்டு நீங்களும் அவரை வணங்க ஆரம்பிங்க, இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ண கேட்கவா போறாரு. அவரு சும்மாவே ஆடும். இப்போ சாமி ஆடுறான். நீ சொல்ற அந்த விஷ்ணு பகவான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, என் கண்ணு முன்னாடி வந்ததும் இல்லை, பயந்து அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற. எங்க இருக்காங்க அப்படின்னு சத்தம் போட்டு கேட்க பிரகலாதன் வந்து அவர் எங்க எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்காருன்னு. ஓ அப்படியா, நீ சொல்ற அந்த விஷ்ணு பகவான் இந்த தூணில் இருக்காரான்னு பார்ப்போம், இல்லன்னா இந்த கதையெல்லாம் உன் தலை குய்யப்படும் அப்படின்றது. இப்படி எல்லாம் பேசிட்டு பயங்கர வெறியோட அவர் இந்த கோட்டையில இருக்கிற ஒரு தூண் உடைக்க அந்த கோட்டைக்குள்ள பயங்கரமான ஒரு நிலர் அதிர்வு. அந்த அதிர்வுல ஹிரண்யகசிபு அடிச்சு ஒரு நொறுக்குனா அந்த தூண்ல மட்டும் பொழந்துட்டு ஒரு உருவம் வெளில வருது. அது யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் நரசிம்ம சுவாமி தான். அப்படி வெளியே வந்த நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை பார்த்தா இன்னைக்கு உன்னோட மரணம் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. வா நேருக்கு நேர் மோதல முடிஞ்சா ஜெயிச்சு பாடுறான்றாரு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹிரண்யகசிபு தன்னோட வாழைத்துன்னு வராரு, இவர் கையாலேயே சண்டை போடுறாரு. பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையோட முடிவுல என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நான் பிரம்மதேவன் கிட்ட வரம் வாங்கியிருக்கேன், காத்துலயும் இல்ல நேரத்துலயும் இல்ல ராத்திரிலயும் இல்ல பகல்லையும் இல்ல, என்னை எப்பவுமே கொல்ல முடியாதுன்னு சொல்ல சூரியன் இறங்கிட்டு இருக்கிறத பாக்குற நரசிம்மர அவதார் ஹிரண்யகசிபுவை தரன்னு இழுத்துன்னு போக ஹிரண்யகசிபு நரசிம்மரை பார்த்து பகலும் இல்ல ராத்திரியும் இல்ல ஒல்லியும் இல்ல வெளியும் இல்ல உயிரில்லாததும் உயிரில்லாதாலும் எதாலையுமே என்ன கொல்ல முடியாதுன்னு சொல்ல, ஓ அப்படியே கண்ணா அங்க பாரு சூரியன் ஆசனம் ஆயிட்டு இருக்க, நீ கோட்டை கொல்லியும் இல்ல வெளியும் இல்ல நிலத்திலும் இல்ல ஆகாயத்திலும் இல்ல, என் மடியில இருக்க என்னோட நகங்கள் இது ஆயுதமும் இல்ல, இதால தான் உன் உயிர் போகுது அப்படின்னு சொல்ல ஹிரண்யகசிபு தன்னோட மடியில வச்சு நகத்தை வச்சு வயிற்ற கிழிச்சு குடல உருவி மாலையா போட்டுக்கிறாரு. அப்படியே அவன் செத்த உடனே மறுபடியும் நரசிம்மருக்குள்ள ஐக்கியமாயிடும். இருந்தும் நரசிம்மரோட கோவம் தண்ணியில பயங்கரமா கர்ஜிக்கிறாரு. அப்போ அங்க இருக்கிற பிரகலாதா போதும் பகவான், இந்த பாலகனை காப்பாத்த நீங்களே இறங்கி வந்திருக்கீங்க, போதும் உங்க கோவத்தை முடிச்சுக்கோங்க, உங்களை விரோதியா பார்த்து எங்க அப்பாவுக்கும் மோட்சம் கொடுங்க, எப்போ என் கரங்கள் உங்க அப்பா மேல படிச்சா அப்போ அவன் பாவம் எல்லாம் கல்வியாச்சு, அவனும் எப்ப என் கொள்ள வந்துட்டான், அதே மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு பக்தன் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனையும் கடவுளை மாத்திட்டு அடுத்ததா பரசுராமரோட படத்தை ரிலீஸ் பண்றது பார்ட் 2க்கான லீடு கொடுத்து முடிச்சிடறாங்க. இந்த படத்தை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல.